வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிடிடி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் ஏப்ரல் மாதத்துக்கான புக்கிங்ஸ்லாம் டேட் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது அங்க பிரதட்சணம், அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ், அதுக்கப்புறம் விஐபி பிரேக் தர்ஷன், அப்புறம் ரூ. 300 சிறப்பு வழி தரிசனம். இதற்கான வீடியோ டீட்டெயில்ஸ்லாம் தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் அங்க பிரதட்சணம் பார்த்தீங்கன்னா, இது ஆன்லைன் புக்கிங் மட்டும்தாங்க. இது ஆஃப்லைனில் இது புக் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு 750 பேர் வரைக்கும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் ஆண்கள் பெண்கள்னு எல்லாருமே கலந்து ஃபஸ்ட்டு பண்ணுற 750 பேர் இதில் அலோவ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அங்கப்பிரதட்சணம் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 300 400 பேருக்கு மேலே ஜென்ஸ் இருக்காங்க, மீதி பேர் லேடிஸ் இருக்காங்க. இதுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 1:30 மணிக்கு குளிச்சுட்டு வரணும். அதுதான் இதில் முக்கியமான கண்டிஷனு. குளிச்சுட்டு ஈரத்துணியோட வந்து ரிப்போர்ட் பண்ணணும். 300 சிறப்பு வழி கவுண்டர் என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துக்கு வர சொல்லுவாங்க. அங்கே தான் நீங்கள் வந்து குளிச்சுட்டு வரணும். 12:50 1 மணிக்கெலாம் உள்ளே விட ஆரம்பிச்சிடுவாங்க. அதிகபட்சமாக 1:30 1:45 வரைக்கும் உள்ளே விடுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அங்கே போயிட்டா கூட இது 3 மணிக்கு இந்த சேவை நடக்கும். 3 மணிக்கு சேவையில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு. 2 மணிக்குள்ளே நீங்கள் போயிட்டா கூட கண்டிப்பாக அதில் கலந்துக்க முடியும். இந்த சேவைக்கான புக்கிங் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கானது 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. 23 10 AM இந்த புக்கிங் டேட் ஓப்பன் ஆகுது. அதிகபட்சமாக 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே புக்கிங் முடிஞ்சிடும். ஏன்னா இது வந்து பேமெண்ட் கிடையாது, 100% ஃப்ரீ டிக்கெட். இது அங்கே பிரச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். அதனால் இது ஃப்ரீ டிக்கெட் இருக்கிறதுனால மேக்ஸிமம் 3 நிமிஷம் 5 நிமிஷத்தில் இது புக்கிங் முடிஞ்சிடும். தவறு இல்லாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடலாம். மேக்ஸிமம் 2 பேர் வரைக்கும் இதில் புக்கிங் பண்ண முடியும். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது புக் பண்ணுறதுனால புக் ஆகிடுறதுனால ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ்டேக் இல்லாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் புக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது விஐபி பிரேக் தர்ஷன். விஐபி பிரேக் தர்ஷன்னா பெருமாள் கோயிலுக்கு நம்ம வந்து டொனேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டொனேஷன் பண்ண ஹிஸ்ட்ரியை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனத்துக்கு தனியாக புக் பண்ணி பார்க்குறது. இதுவும் 2 ப்ராசஸ்ங்க. இது ஒரு மினிமம் 10,000 டொனேஷன் பண்ணணும். 10,000 கம்மியாக நீங்கள் பண்ணிங்கன்னா இதுக்கு தர்ஷனுக்கு அவைலபிலிட்டி வராது. மினிமம் 10,000 நீங்கள் டொனேஷன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த புக்கிங் ஹிஸ்ட்ரி வச்சுக்கிட்டு சாமி தரிசனத்துக்கு போகலாம். இந்த சேவையில் முக்கியமான விசேஷம் என்னென்னா இதுக்குன்னு தனி டைமிங் இருக்குது. பிகினிங் பிரேக் தர்ஷன் சொல்லுவாங்க. காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தனியாக அலோவ் பண்ணுவாங்க. பக்தர்கள்லாம் பொதுவான பக்தர்கள்லாம் நிப்பாட்டிட்டு தனியாக இதுக்கான அலோவ் பண்ணுவாங்க. இது வழியாக நேராக ஃப்ரீயாக போய் உள்ள சாமி பார்க்கலாம். அதை விட முக்கியம், இதை வந்து நார்மலாக பார்க்குற கருடாழ்வார் மண்டபத்தோடு திருப்பி விடாமல் அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்தவன மண்டபம், ராமர் மேடை இதெல்லாம் தாண்டி சயன மண்டபம் வரைக்கும் போகலாம். பெருமாளுக்கு முன்னாடி இருக்கிற குலசேகர படி வரைக்கும் போயிட்டு பெருமாளை மிக அருகில் நின்று பார்க்கலாம். ஆஜானு பகவான் இருக்கிற பெருமாளை மிக அருகில் நின்று பார்க்குற பாக்கியம் இந்த சேவையில் கிடைக்கும். இதுக்கு வந்து அங்கே நின்று சாமி தரிசனம் பண்ணிட்டு வரும்பொழுது அங்கேயே தீர்த்தம் கொடுப்பாங்க, ஜடாயெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் அங்கேயே நின்று சாமி தரிசனம் பண்ணிட்டு வரதுக்கு மிக மிக அருமையான ஒரு சேவை இது. இதுக்கு நீங்கள் 10,000 மினிமம் டொனேஷன் பண்ணணும். நீங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னா ஆளாளுக்கு 50,000 மொத்தமாக பண்ணாமல் ஆளாளுக்கு 10,000 ஒருத்தர் பேர்லேயும் 10,000 பண்ணிங்கன்னா அவர் ஒருத்தரும் போய் இந்த சேவையில் கலந்துக்க முடியும். இது வாரத்துக்கு 7 நாளுமே இது கலந்துக்க முடியும். இதில் நீங்கள் பண்ணிவிட்டு 10,000 டொனேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த புக்கிங் ஹிஸ்ட்ரி வச்சுட்டு தனியாக பண்ணும்பொழுது சாமி தரிசனத்துக்கு தனியாக நீங்கள் 500 பணம் கட்டணும். 500 டிக்கெட் தான் இதுக்கு. 500 டிக்கெட் கட்டி சாமி தரிசனம் பார்க்கலாம். அந்த மாதிரி தரிசனத்துக்கு புக் பண்ணும்போது உங்களுக்கு அக்காமடேஷன் வேணும்னா கையோடு அதிலே பண்ணிங்க. 1000 ரூம் கிடைக்கும். 1000 ரூமுக்கு கையோட அப்பயே அக்காமடேஷன் பண்ணிங்க. தரிசனத்துக்கு தனியாக அக்காமடேஷன் தனியாக பண்ண முடியாது. டொனேஷன் தனியாக பண்ணலாம். அதுக்கப்புறம் தரிசனமும் அக்காமடேஷன் சேர்த்து பண்ணுங்கள். அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது கிடைக்கும். இதுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றைக்கு நீங்கள் டொனேட் பண்ணீங்களோ அதுலேருந்து நெக்ஸ்ட் 1 இயர்க்குள்ளார எப்போ வேணாலும் நீங்கள் சுவாமி தரிசனத்துக்கு புக் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நாளில் நல்ல நாளில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, இல்லை வேறு ஏதாவது முக்கியமான நாட்களில் இந்த சுவாமிக்கு டொனேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே டொனேஷன் பண்ணுங்கள். இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆலயால நிர்மாணம் ட்ரஸ்ட் அப்படிங்கிறதாங்க அந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டு. இந்த ட்ரஸ்ட் மூலமாக நீங்கள் டொனேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டொனேஷன் ஹிஸ்ட்ரியை வச்சுக்கிட்டு சுவாமி தரிசனத்துக்கு புக் பண்ணி பார்க்குறது தான் இந்த விஐபி பிரேக் தர்ஷன். பிகினிங் பிரேக் தர்ஷன் சொல்லுவாங்க. காலையில் 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார அந்த தரிசனம் முடிஞ்சிடும். அதுக்கு மேலே இது கிடையாது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு இந்த சேவையை புக் பண்ணிங்க. இந்த விஐபி பிரேக் தர்ஷன் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கான கோட்டா 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகுது. 23 11 AM இந்த கோட்டா ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன் அண்டு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் இவர்களுக்கான கோட்டா. இந்த கோட்டாவும் பார்த்தீங்கன்னா 100% ஃப்ரீ டிக்கெட்டுங்க. அது டிக்கெட் காஸ்ட் கிடையாது. அதனால் இதுவும் ஃபாஸ்ட்டாக புக் ஆகிடும். இது ஏப்ரல் மாதத்துக்கான கோட்டா. இது ஓப்பன் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா அதே 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சணம். அதே 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு விஐபி பிரேக் தர்ஷன். அதே டேட்டில் 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு இந்த சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸுக்கான கோட்டா. இந்த கோட்டாவில் ஒரு நாளைக்கு 1000 பேர் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. டேரெக்டாக நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி போகும்போது 1000 பேர் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து எபோவ் 65 ஏஜ் வந்து அவங்களுக்கு பூர்த்தி ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் தான் இதில் அலோவ் பண்ணுவாங்க. ஆதார் கார்டு கண்டிப்பாக இதுக்கு வேணும். விசிட்டிங் கார்டு சைஸில் நீங்கள் ஃபோனில் இதை வச்சுங்க. அந்த ஆதார் கார்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். புக்கிங் பண்ணும்பொழுது அவங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த புக்கிங் கம்ப்ளீட் ஆகும்.
இந்த சேவையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூட நீங்கள் ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் அழைச்சிட்டு போகலாம். கூட ஒருத்தவங்கள நீங்கள் அழைச்சிட்டு போகிறதுக்கு இந்த சேவையில் வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு மினிமம் 50 வயசு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட கண்டிஷனு. அவங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் இதில் கேட்க மாட்டாங்க. ஆன்லைனில் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்பௌஸ் கூட வராங்களா, எஸ் ஆர் நோன்னு கேட்பாங்க. அதில் கூட வராங்கன்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக கேட்பாங்க. உங்களோட ஆதார் கார்டு மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். ஆனால் அவங்க சாமி பார்க்க வரும்பொழுது அவங்க கூட அழைச்சிட்டு போகும்போது அவங்களோட ஆதார் கார்டு கையில் அவங்க வச்சுருக்கணும். அவங்களுக்கு வயசு வந்து 50 இருக்கணும். இதில் நீங்கள் ஆன்லைனில் பண்ணும்போது அவங்க பேர், அவங்க வயசு போட சொல்லுவாங்க. அந்த வயசை நீங்கள் போட்டு விடுங்க. 50 வயசுன்னு மினிமம் போட்டு விடுங்க. அது கம்மியாக ரொம்ப குழந்தைங்களாம் அழைச்சிட்டு போனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து மேக்ஸிமம் பிளட் ரிலேஷனாக இருக்கணும்னு எய்ம் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தது ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ். இந்த ஃபிசிக்கலி பர்சன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாதுங்க. யார் வேணாலும் வரலாம். அவங்க வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட் வேணுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ 2 கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் கொடுத்த சர்டிஃபிகேட் அவங்களுக்கு வேணும். அது இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க. இவங்களுக்கும் அந்த சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி எதையும் பிளான் பண்ணிங்க. இது ஃப்ரீ டிக்கெட்டுங்கிறதுனால இதுவும் சீக்கிரம் முடிஞ்சிடும். இது ஏப்ரல் மாதத்துக்கான கோட்டா. இந்த மாதம் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு இது ஓப்பன் ஆகுது. அதுக்கடுத்தது ரூ. 300 சிறப்பு வழி தரிசனம், ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் ₹300 டிக்கெட்டு. இதற்கான கோட்டா 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. இது இப்போ 24, இப்போல்லாம் முன்னெல்லாம் வந்து 25ஆம் தேதி ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க, 24ஆம் தேதி ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதம் ஜனவரி மாதம் ஏப்ரல் மாதத்துக்கான கோட்டா 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இது ஓப்பன் ஆகுது. இந்த ரூ. 300 சிறப்பு வழி தரிசனத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்லாட் டைமிங் வந்து மத்தியானம் 2 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்குங்க. காலையில் எந்த தரிசனமும் இதில் பார்க்க முடியாது. எல்லாமே மத்தியானத்துக்கு மேலே தான். 2 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு ஒரு கோட்டா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 1 ஹவருக்கு மினிமம் 2500 பேர் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக பண்ணுறாங்க இதில். ஒரு 1 ஹவருக்கு 2500 பர்சன்ஸ் இதில் புக் பண்ண முடியும். அந்த அப்ராக்சிமேட்டாக அந்த அளவுக்கு இதில் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் வருது. இதில் 2 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் இதை அலோவ் பண்ணுவாங்க. இதில் 2, 3, 4, 5 இந்த டைமிங்கில் ஸ்லாட்டில் புக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சாமி பார்த்துட்டு வந்துடலாம். 3:30 மணிக்கு சீனியர் சிட்டிசன் பக்தர்கள்லாம் பார்த்துட்டு வந்த உடனே இதுக்கு ஃபஸ்ட்டு தரிசனத்துக்கு அனுப்பிடுவாங்க. அதனால் 5, 5:30க்குள்ளார மேக்ஸிமம் 2 மணி 3 மணி தரிசனத்துக்குலாம் வெளில வந்துடலாம். 6 மணிக்கு மேலே புக் பண்ணுற பக்தர்களுக்கு மினிமம் 4 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகுதுங்க. கூட்டம் இல்லைன்னா சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடலாம். அப்படி நார்மலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 4 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ் வரைக்கும் சாமி பார்க்கறதுக்கு ஆகும். அதனால் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா மத்தியானமே பண்ணிவிடுங்க. 2 மணி 3 மணி ஸ்லாட்லேயே பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த சேவையை நீங்கள் புக் பண்ணும்பொழுது மினிமம் ஒரு ஆளுக்கும் மேக்ஸிமம் 6 பேருக்கும் பண்ண முடியுங்க. அது 10 பேர்லாம் முதல்ல வச்சுருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. மேக்ஸிமம் ஒரு ஃபோன் நம்பருக்கு 6 பேர் தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே நபர்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் இன்னொரு லாகின் பண்ணணும். 2 ஃபோன் நம்பர் வச்சுட்டு பண்ணிங்க. 6 பேருக்கு மேலே இருந்தால் 2 ஃபோன் நம்பர் வச்சுட்டு புக் பண்ணிங்க. அவங்களோட ஒரு பில்கிரிமோட அவங்களோட பேர், ஆதார் நம்பர் மட்டும் போட்டால் போதும். வேறு எந்த டீட்டெயில்ஸும் கேட்க மாட்டாங்க. அதை மட்டும் தவறு இல்லாமல் எல்லாருடைய பேர், எல்லாருடைய ஆதார் நம்பரும் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். மேக்ஸிமம் சாமி பார்க்கறதுக்கு 4 ஹவர்ஸ் தான் அது. அதிகபட்சமாக க்ரௌட் அதிகமாக இருந்தால் 6 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகலாம். அவ்வளோதான் இதோட மேக்ஸிமம் டைம். இது ரூ. 300 சிறப்பு வழி தரிசனம்னு தனியாக அதுக்கான ஒரு கவுண்டர் இருக்குது. அந்த கவுண்டர் வழியாக உள்ளே விடுவாங்க. உள்ளே போகும்போது உங்கள் லக்கேஜ்லாம் அங்கேயே கலெக்ட் பண்ணிப்பாங்க. செல்ஃபோன்ஸு, லக்கேஜஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸ்லிப்பு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு அருகில் இருக்கிற காமன் லக்கேஜ் கலெக்ஷன் சென்டரில் போய் நீங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா பெரிய ஹால் இருக்கும். அந்த ஹாலில் உங்கள் டிக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு உள்ளே உட்கார வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பார்த்துட்டு வரதுக்கு 4 to 6 ஹவர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ஆகலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏப்ரல் மாதத்துக்கான கோட்டா 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. அது இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தது அக்காமடேஷன்ஸ் இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸு தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.